இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தால் பில்லி சூனியம் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கு பரிகாரமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா எந்த கோயிலுக்கு போனால் இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் சார்? இதெல்லாம் இருந்தால் பில்லி சூனியம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவங்களோட ஆஸ்ட்ராலஜி முதல்ல பார்க்கணும். அதில் அவர்களுடைய சனியுடைய இருப்பிடமும் செவ்வாயுடைய இருப்பிடமும் குரு புதனுடைய இருப்பிடமும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றது, ஒருவர் ஒருவர் மறைந்திருக்கக்கூடிய நிலை எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பாக ராகு கேதுவுடைய முக்கியமான ஸ்தானங்கள். கேதுவுக்கு ஞானகாரகன்னு பேர். சில நேரங்களில் கேது மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது இயலாமை அல்லது இல்யூஷன்னு சொல்லுவோம், இல்லாத விஷயத்தை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். ராகுவும் அதே போல தான். ஸோ இதெல்லாம் பொறுத்து வெறும் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை, ஜாதகத்தையும் பார்த்தோம்னா நமக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். இதை ரொம்ப சுலபமாக நீக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பில்லி சூன்யம்லாம் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸாகவே இருக்குது. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தில் குங்கிலிய விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவையாறில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல் விநாயகர். பொதுவாக அந்த ஆஞ்சநேயர், ஐயப்பன், கணபதி, பிரம்மச்சாரிகளாக இருக்கக்கூடிய இறைவன் அனைவருமே பில்லி சூன்யத்துக்கு ரொம்ப எதிரானவங்க. நம்ம வீட்டில் பில்லி சூன்யம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா, ஒன்று ஐயப்பனோட படம், இல்லைனா பிள்ளையாரோட படம், இல்லைனா ஆஞ்சநேயரோட படம். இந்த மூணத்தை கொண்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சாலே எந்த விதமான பில்லி சூன்யம் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் வேலை செய்யாது.